ஏஐ மூலமா கொரோனா மாதிரி ஒரு புது வைரஸ் உருவாக்கி இந்த உலகத்தையே அழிக்க முடியும் அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா? சின்ன சின்ன பயோ வெப்பன்ல ஆரம்பிச்சு ஒரு நாட்டையே அழிக்கிற அளவுக்கான ஒரு பயோ வாரையே கிரியேட் பண்றதுக்கு ஏஐயால முடியும் அப்படின்னு சொன்னா நம்ப முடியுதா? இன்னைக்கு நமக்கு ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த ஏஐ தான் நாளைக்கு நம்மளோட முதலாளியா மாறி நம்மளே கண்ட்ரோல் பண்ண போகுது அப்படிங்கிற விஷயத்தை உங்களால் நம்ப முடியுதா? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எனப்படும் ஏஐ தான் இன்னைக்கு பெரிய பேசுபொருள். எங்கிட்ட திரும்பினாலும் ஏஐ, எதுக்கு எடுத்தாலும் ஏஐ. இப்போ ரீசெண்டாக கூட சில வீடியோஸ் வைரல் ஆனதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு நியூஸ் ரீடர் வந்துட்டு நிறைய கெட்ட வார்த்தைகளை நியூஸ் வாசிக்கிற மாதிரியான வீடியோஸ்லாம் வந்துச்சு. அச்சு அசலாக ஒரிஜினல் வீடியோ மாதிரி இருந்துச்சு. அது ஏஐ அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதே கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. அந்த மாதிரி ஏஐ வீடியோஸில் நிறைய அட்டகாசம் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த ஸ்பைடர்மேன், பேட்மேன்லாம் வந்து விளாக் எடுக்கிற மாதிரி, அப்புறம் தமிழ் மன்னர்கள்லாம் வந்து அவங்களோட அந்த மாளிகையை சுற்றி காட்டுற மாதிரியான விளாக்ஸ் பண்ணுற மாதிரியான அட்டகாசமான நிறைய ஏஐ வீடியோஸ் ரீசெண்டாக வந்துட்டு இருந்துச்சு. நிறைய ஃபன்னாகவும் இருந்துச்சு. ஒரு பக்கம் இந்த மாதிரி பயங்கர ஃபன் அண்ட் என்டர்டைன்மெண்ட் இருக்குது. இன்னொரு பக்கம் ஏஐ பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நம்ம செய்ய வேண்டிய ஏகப்பட்ட வேலைகளை ஏஐயே செஞ்சு கொடுத்துருது. நமக்கு நிறைய டைமை சேவ் பண்ணி கொடுக்குது. ஏன்னா நினச்சி பாருங்க, நம்ம வந்து இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியாத ஏகப்பட்ட பெரிய வேலைகளை ஏஐ வந்து ரொம்ப ஷார்ட் பீரியட்ல வந்து பண்ணி கொடுத்துருது. அந்த நியூஸ் ரீடர் வீடியோவை எடுத்துக்கங்களேன். அந்த வீடியோ இப்போ நம்ம வந்து நம்மளே கிரியேட் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன வேணும்னு யோசிச்சு பாருங்க. ஒரு ஸ்டுடியோ வேணும், லைட்டு, கேமரா, எக்யூப்மெண்ட்ஸு, அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு டெக்னீஷியன்ஸு, ஒரு நியூஸ் ரீடர் ஆங்கரு, அதுக்கப்புறம் அதை ஷூட் பண்ணி எடிட் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒர்க் அது. பட் அது ஏஐ வந்து ஒரு சில நிமிடங்களே நமக்கு அதை பண்ணி கொடுத்துருது. அதுவும் ரொம்பவே தத்ரூபமா பார்க்கறதுக்கு கம்ப்ளீட்டா ஒரிஜினல் வீடியோ மாதிரி இருக்குது. எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கிறப்ப வந்து பயங்கர எக்ஸைட்டிங்கா இருக்கும். இவ்வளவு விஷயம் இருக்கு அதுக்குள்ள அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்வத்தோட தான் பண்ணிட்டு இருப்போம். இப்போ வந்துட்டு இருக்க ஏஐ வீடியோஸும் சரி, இதுக்கப்புறம் அது என்னெல்லாம் பண்ண போகுது அப்படிங்கிற கியூரியாசிட்டியும் அதிகமாயிட்டு தான் இருக்குது. ஆனா அதே நேரத்தில் ஏஐயோட இன்னொரு பக்கம் பத்தி நீங்க கேள்விப்பட்டீங்கன்னா பயங்கர ஷாக் ஆயிடுவீங்க. நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாத மிகப்பெரிய ஆபத்துக்கள் ஏஐக்குள்ள இருக்குது. காட்ஃபாதர் ஆஃப் ஏஐ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஜாஃப்ரி ஹிண்டன் ஏஐயோட ஆபத்துகள் இது இன்னும் என்னென்னலாம் பண்ண போதும் அப்படிங்கிற பயத்திலே தன்னோட 75வது வயசுல தன்னோட வேலையை ரிசைன் பண்ணிட்டு வெளியில வர்றாரு. ஜாஃப்ரி ஹிண்டன் இவர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இவர் ஒரு கம்ப்யூட்டர் சயின்டிஸ்ட். 70ஸ்ல நியூரல் நெட்வொர்க்ஸ்ல ஆரம்பிச்சு இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க ஏஐ வரைக்கும் நிறைய டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ்ல இவரோட கான்ட்ரிபியூஷன் ரொம்பவே அதிகமாக இருந்திருக்கு. அதுலயும் குறிப்பா 2024ல மெஷின் லேர்னிங் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட்ல வந்து இவர் பண்ண ஒர்க்ஸ்க்காக இவருக்கு வந்து நோபல் பிரைஸே கொடுத்துருக்காங்க. இப்படி ஏகப்பட்ட சாதனைகள் பண்ண இவரை தான் காட்ஃபாதர் ஆஃப் ஏஐ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏஐயோட கிரியேஷன்ல இவ்வளவு முக்கிய பங்காற்றி இருக்கக்கூடிய இவர் தன்னோட 75வது வயசுல கூகுள்ல இருந்து தன்னோட வேலையை ரிசைன் பண்றாரு. அதுக்கு காரணமா அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் தான் நம்மள வந்து பயங்கர அதிர்ச்சிக்குள்ளாக்குது. ஏஐ உருவாக்குறதுக்கு காரணமா இருந்த ஒருத்தரே அதை பார்த்து பயப்படுறாரு, அது மிகப்பெரிய அழிவுகளை கொண்டு வரப்போகுது அப்படின்னு எச்சரிக்கிறாரு. அப்படிங்கிற அந்த சினாரியோ நம்ம பார்க்கும்போது எந்திரன் படத்துல வசீகரன் தான் உருவாக்கின சிட்டி ரோபோவே தன்னை கொல்ல பார்க்குது, பெரிய அழிவுகள் உருவாக்க போகுதுன்னு சொல்லி அதை பார்த்து பயப்பட வரல. கிட்டத்தட்ட அந்த சீன் தான் ஞாபகத்துக்கு வருது. எதனால ஏஐ பார்த்து இவ்வளவு தூரம் பயப்படணும், வரப்போற நாட்கள்ல என்னென்ன பிரச்சனைகள் இது கொண்டு வரப்போகுது அப்படிங்கிற பத்தி பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து பயோ வெப்பன். இன்னைக்கு தேதிக்கு ஒருத்தருக்கு நல்ல ஏஐ நாலேஜும் ஓரளவுக்கு மைக்ரோ பயாலஜியும் தெரிஞ்சிருந்தா மட்டும் போதும் இந்த உலகத்தை அழிக்கிற அளவுக்கு ரொம்ப மோசமான ஒரு வைரஸை அவரால் உருவாக்க முடியும். நம்ம தசாவதாரம் படத்துல பார்த்திருப்போம்ல, ஒரு குரூப் ஆஃப் சயின்டிஸ்ட் உட்காந்துக்கிட்டு ரொம்ப நாளா வருஷக்கணக்கா வந்து ஒரு வைரஸ் உருவாக்குறதுக்காக போராடிட்டு இருப்பாங்க. ஒரு பெரிய அட்வான்ஸ்டு லேப், பல கோடி இன்வெஸ்ட்மெண்ட், ஏகப்பட்ட சயின்டிஸ்ட் வந்து அவங்களோட மூளையை கசக்கி ரொம்ப நாள் உழைச்சி வேலை செஞ்சு ஒரு வைரஸை உருவாக்குறதுக்காக வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. ஆனா இது எதுவுமே இல்லாம ஒரு ஏஐ ரொம்ப சாதாரணமா அப்படியான ஒரு வைரஸை உருவாக்கிறோம், அதுவும் உலகத்தை அழிக்கிற அளவுக்கு ரொம்ப பயங்கரமான ஒரு வைரஸை உருவாக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லும் போது நமக்கு பயமா இல்லையா? யோசிச்சு பாருங்க, கொரோனா மாதிரி ஒரு வைரஸ் உலகத்தையே திருப்பி போட்டுச்சுன்னு சொல்லலாம். எத்தனையோ உயிர்களை பலி வாங்கினுச்சு. அது மட்டும் இல்ல அந்த லாக்டவுன்ல வந்து தன்னோட கரியர், பிசினஸ் எல்லாத்தையும் தொலைச்சிட்டு இன்னி வரைக்கும் ரெக்கவர் ஆக முடியாம கஷ்டப்பட்டு இருக்காங்க. உலகம் முழுக்கவே இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது கொரோனா மாதிரி அல்லது அதை விட இன்னும் பலமான ஒரு வைரஸ் புதுசா உருவாகுது அப்படின்னா அது எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும், எவ்வளவு பெரிய அழிவுகளை ஏற்படுத்தும் நினைச்சு பார்க்கும்போதே பயமா இருக்கு. இந்த மாதிரி புது வைரஸை உருவாக்குறதா இருக்கட்டும், இல்லனா ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு வைரஸை மாடிஃபை பண்ணி அதை இன்னும் டேஞ்சரஸா மாத்துறதா இருக்கட்டும், இந்த மாதிரி ஏகப்பட்ட வேலைகளை ஏஐயால பண்ண முடியும். அது மட்டும் இல்ல, இந்த வைரஸ் சம்பந்தமான டிஸ்ட்ரக்ஷன் சம்பந்தமான ரிசர்ச் எல்லாம் வந்து ஆட்டோமேட்டட் ரிசர்ச் அதுவாவே தன்னால பண்ணிக்க முடியும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஏகப்பட்ட சயின்டிஸ்ட் வந்து மொத்தமா உட்கார்ந்து ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிக்க வேண்டிய விஷயத்தை வந்து அதுவே ஆட்டோ கால்குலேட் பண்ணி ஆட்டோ ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிருதுன்றது ரொம்ப டேஞ்சரஸான விஷயம் தான். அதே போல இந்த பயோ வெப்பன் அப்படின்னு சொல்லும்போது அதுல வந்து பாக்டீரியா, வைரஸ் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வரும். இதன் மூலமா பார்த்தோம்னா நம்ம வந்து டயக்னோஸே பண்ண முடியாத அல்லது டயக்னோஸ் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கக்கூடிய புது புது நோய்களை உருவாக்க முடியும். இதன் மூலமா பயோ வார், பயோ டெரரிசம் மாதிரியான ஏகப்பட்ட அழிவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா 7ஆம் அறிவு படத்துல வரும்ல, ஒரு நாடு இன்னொரு நாடு மேல வந்து வார் தொடுக்கிறதுக்கு பதிலாக பயோ வார் அப்படிங்கிற பேர்ல வந்து ஒரு வைரஸை பரப்பி விடுறது அப்படின்னு சொல்லிட்டு அதே கான்செப்ட் தான். அதை இன்னும் தீவிரமா பண்றதுக்கு ஏஐ ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கறத இதுல இருக்க ரொம்ப டேஞ்சரஸான விஷயமே. பயோ வெப்பனுக்கு அடுத்து ஹிண்டன் சொல்லக்கூடிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சூப்பர் இன்டெலிஜென்ஸ். இன்னைக்கு வந்து நம்ம எல்லாருமே ஏஐ யூஸ் பண்றோம். ஏஐ வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது. சொல்ல போனா நம்மளோட ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி இருக்குது. நமக்கு என்னெல்லாம் வேலை வேணுமோ அதெல்லாமே செய்ய சொல்ற எல்லாத்தையுமே செஞ்சு கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பட் இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து ஏஐ நம்மள கண்ட்ரோல் பண்ணக்கூடிய, நமக்கு பாஸா இருக்கக்கூடிய இடத்துக்கு மூவ் ஆயிரும், நம்ம எல்லாம் அதோட கண்ட்ரோல்ல இருப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. அது எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு பக்கம் வந்து ஹியூமன்ஸ் வந்து நம்மளோட அந்த இன்டெலிஜென்ஸையும் சென்சிபிலிட்டியும் இழந்துகிட்டே வரோம். உதாரணத்துக்கு நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு டெக்னாலஜியை வந்து
டிபெண்ட் பண்ணி இருக்கிறோமோ அவ்வளோக்கு வந்து நம்மளுக்கான அந்த ஞாபக சக்தியாக இருக்கட்டும், நம்மளுக்கான அந்த இன்டெலிஜென்ஸாக இருக்கட்டும் எல்லாமே குறைஞ்சிக்கிட்டு வருது. நம்ம யூஸ்வலாக டைப் பண்ணும்போது இந்த ஆட்டோ கரெக்ட்னு ஒரு ஆப்ஷன் வந்துச்சுல்ல, அது வந்ததுக்கு அப்புறமே நிறைய வார்த்தைகளுக்கான ஸ்பெல்லிங் வந்து நமக்கு ஞாபகத்தில் இருக்கிறது கிடையாது. டைப் பண்ணும்போது ஆட்டோ கரெக்ட் ஆகுது, நம்மளும் அதை போட்டு போயிடும். என்னைக்காச்சும் ஒரு நாள் ஒரு பேப்பரில் உட்காந்து எழுதும்போது அந்த வார்த்தைக்கான ஸ்பெல்லிங் நமக்கு தெரியறதில்லை அப்படிங்கிறதே நமக்கு தெரிய வரும். ஆக்சுவலாக அந்த ஆட்டோ கரெக்ட், ஸ்பெல் செக் அதெல்லாம் வந்து ரொம்ப நல்ல விஷயங்கள் தான். நமக்கு வந்து நம்ம வேலை சிம்பிளிஃபை பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் எந்த மிஸ்டேக்ஸும் இல்லாமல் அதை வந்து ஒரு எரர் ஃப்ரீ டாக்குமெண்ட்டாக கிரியேட் பண்ணுறதுல ஹெல்ப் பண்ணுது. இதெல்லாமே ஓகே தான். பட் இன்னொரு பக்கம் ஹியூமனாக நம்ம என்ன ஆகிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து சின்ன சின்ன விஷயங்கள் கூட அடிப்படையாக தெரியறதில்லை. எல்லாத்துக்குமே வந்து டெக்னாலஜியை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கிறோம் அப்படிங்கிற இடத்தை நோக்கி போகிறோம். அதில் இன்னைக்கு பார்த்தோம்னா ChatGPT வந்து நமக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் பண்ணி கொடுக்குது. ஒரு இமெயில் அனுப்பணும், அது என்ன மாதிரியான இமெயில் வேணா இருக்கலாம். ஒரு அப்பாலஜியாக இருக்கலாம், ஒரு ஆஃபர் லெட்டராக இருக்கலாம், ஒரு ப்ரொபோசலாக இருக்கலாம், இல்லை ஒரு கிளாரிஃபிகேஷனாக இருக்கலாம். அந்த மாதிரி என்ன இமெயிலாக இருந்தாலும் என்ன கண்டென்ட் அப்படிங்கிறத மட்டும் சொல்லிட்டோம்னா போதும், பயங்கரமாக வந்து சூப்பராக ஒரு இமெயில் ரெடி பண்ணி கொடுத்துருது. அது மட்டும் இல்லை, அது கொடுத்துருக்கக்கூடிய இமெயிலை எனக்கு இன்னும் கொஞ்சம் சிம்பிளாக வேணும், இல்லை கொஞ்சம் கிளாஸாக வேணும், இன்னும் கொஞ்சம் வந்து நிறைய ஸ்ட்ராங்கான வெக்காபுலரி யூஸ் பண்ணி வேணும் அப்படிங்கிற மாதிரி என்ன ஃபார்மேட்டில் வேணும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு என்ன கரெக்ஷன் சொன்னாலுமே அது அவ்வளோ பிரில்லியண்டாக பண்ணி கொடுத்துருது. இது வந்து ஹியூமன்ஸுக்கு பயங்கரமாக ஹெல்ப்பிங்காக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அதில் வந்து எந்த டவுட்டுமே கிடையாது. பட் இதே எப்படி தொடர்ந்து போயிட்டு இருக்கும்போது பார்த்தோம்னா நாளாக ரெண்டு விஷயம் நடக்கும். ஃபர்ஸ்ட் வந்து ஹியூமன்ஸோட மெமரி பவர் குறையும், சென்சிபிலிட்டி, இன்டெலிஜென்ஸ் எல்லாமே குறையும். அதனால ஹியூமன்ஸ் வந்து ஒரு டம்ப் அப்படிங்கிற நிலைமைக்கு போயிடுவாங்க. அடுத்ததா எந்த ஒரு விஷயத்துலையுமே இண்டிவிஜுவாலிட்டி அப்படிங்கிறதே இருக்காது. எல்லாமே வந்து மெஷின் மேட் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இன்னைக்கு நம்ம ஒரு இமெயில் அனுப்புறோம், ஒரு மெசேஜ் அனுப்புறோம், இல்லை ஏதோ ஒரு பிபிடி ஏதோ ஒன்று ரெடி பண்ணுறோம் அப்படின்னா அதில் நம்மளோட இண்டிவிஜுவாலிட்டி அப்படிங்கிற விஷயம் இருக்கும். நம்ம அதை எப்படி ப்ரெசென்ட் பண்ண ட்ரை பண்ணுறோம், என்ன மாதிரி வார்த்தைகள் யூஸ் பண்ணுறோம், நம்மளோட கேரக்டரோ பர்சனாலிட்டியோ இல்லை ரெஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி சில விஷயங்கள் இருக்கும். பட் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் எல்லாமே மெஷின் மேடாக ஒரே மாதிரியான பேட்டர்னில் இருக்கிற மாதிரி மாறிடும். ஸோ ஒரு பக்கம் ஹியூமன்ஸ் வந்து அவங்களோட இன்டெலிஜென்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துக்கிட்டே வருவாங்க. இன்னொரு பக்கம் ஏஐ வந்து அதோட இன்டெலிஜென்ஸை படிப்படியாக இன்னும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே தான் போகும். எந்த அளவுக்குனா ஏஐ தான் நம்ம எல்லாருக்கு மேலே டாப்ல இருக்கும், நம்ம எல்லாருமே அதோட கண்ட்ரோலில் தான் இருப்போம் அப்படிங்கிற மாதிரி மாறிடும் அப்படிங்கிறது தான் ஹிண்ட்னு சொல்லக்கூடிய இன்னொரு எச்சரிக்கை. உதாரணத்துக்கு இப்போ இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஹோட்டலில் இருக்கக்கூடிய ஹோட்டல் ஆர் கேஃபே, அதில் இருக்கக்கூடிய ஒரு சிசிடிவி கேமரால ஏஐ வந்து இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து அங்கே இருக்கிற எல்லா விஷயத்தையுமே மானிட்டர் பண்ணி ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்குது. பொதுவாக சிசிடிவி கேமரா வந்து எல்லாத்தையும் ரெக்கார்ட் மட்டும் பண்ணும். பட் இது வந்து அது இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன மூவ்மெண்ட்ஸையுமே வந்து மானிட்டர் பண்ணிட்டு இருக்குது. அந்த கஃபேல இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸ் வந்து எப்படி வேலை செய்கிறாங்க, எங்கெல்லாம் போகிறாங்க, என்னெல்லாம் பண்ணுறாங்க, ஒரு எம்ப்ளாயி எத்தனை காஃபி போடுறாரு, எப்போ சர்வ் பண்ணுறாரு, எவ்வளோ நேரம் கழிச்சு திரும்ப வராரு, எவ்வளோ நேரம் சும்மா இருக்கிறாரு, ரெஸ்ட் ரூம் போகிறாங்களா வராங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன வேலைகள் பண்ணுறாங்க ஒரு எம்ப்ளாயி அப்படிங்கிறது அவங்களோட மொத்த டேட்டாவையும் வந்து ரெக்கார்ட் பண்ணுது. அதே போல் கஸ்டமர் சைடுமே எப்போ வராங்க, எவ்வளோ நேரம் உட்காந்துருக்காங்க, எவ்வளோ நேரம் காஃபி குடிக்கிறாங்க, அவங்களோட எமோஷன்ஸ் என்னவா இருக்குது, அவங்க வந்து சோகமாக இருக்காங்களா, அழுறாங்களா, இல்லை சிரிச்சிட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட மொத்த பர்சனாலிட்டியும் அவங்களோட மொத்த பிஹேவியரையும் வந்து அது வந்து கேப்சர் பண்ணி ரெக்கார்ட் பண்ணுது. இது ஜஸ்ட் ஒரு வீடியோ எவிடன்ஸாக இல்லாமல் இது வந்து ஒரு டேட்டாவாக ரெக்கார்ட் ஆகுது. அவங்க என்னென்ன பண்ணுறாங்க, எவ்வளோ நேரம் எதை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட இப்போ ஒரு கிளைண்டோட இதை கிளிக் பண்ணிட்டோம்னா அவங்களோட மொத்த டேட்டாவும் ரெக்கார்ட் ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயமா தான் இருக்குது. இப்படி ஏஐ வந்து நம்மளோட எல்லா ஆக்டிவிட்டிஸையுமே சின்ன சின்ன ஆக்டிவிட்டிஸை கூட மைக்ரோ மானிட்டரிங் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நமக்கு வந்து பிரைவசி, பர்சனல் லைஃப் அப்படின்னு ஒன்று இல்லாமல் தான் போயிடும். நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய எல்லா விஷயமே டேட்டாவாக மாறும். அந்த டேட்டா ஏதாவது ஒரு நாள் நமக்கு எதிராக திரும்புறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கும். இது இப்படியே கண்டினியூ ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த ஃபுட் செயின் அப்படிங்கிற விஷயத்தில் டாப்ல இருக்கக்கூடிய ஹியூமன்ஸ் இருக்கும்ல, அந்த ஹியூமன்ஸ்க்கான வேல்யூ குறைஞ்சு ஏஐக்கு கீழே வந்துரும் அப்படிங்கிறதா சொல்லப்படக்கூடிய விஷயமா இருக்கு. அடுத்தது மூணாவதா சைபர் அட்டாக்ஸ். கொஞ்ச நாள் முன்னாடி இந்த டீப் ஃபேக்கோட வீடியோஸ் வந்து பயங்கரமாக வைரலாக போயிட்டு இருந்துச்சு. ஒரு குறிப்பிட்ட நபரோட முகமும் குரலும் வர்ற மாதிரியான வீடியோஸ் வந்து ஏஐ மூலமாக கிரியேட் பண்ண முடியும். உதாரணத்துக்கு மோடி, ட்ரம்ப் மாதிரியான பெரிய பெரிய அரசியல் தலைவர்களோட முகத்தையும் குரலையும் யூஸ் பண்ணி வந்து ஃபேக் வீடியோஸ் கிரியேட் பண்ணியிருந்தாங்க. பார்க்கறதுக்கு அச்சு அசலாக அவங்களோட ஒரிஜினல் வீடியோ மாதிரி இருந்துச்சு. இந்த ஏஐயோட ப்ராசஸ்லாம் இப்போ வந்து ஒரு பேசிக் லெவலில் தான் இருக்குது. பட் இப்போவே இது இவ்வளோ தூரத்துக்கு ரியலிஸ்டிக்கான வீடியோஸ் கிரியேட் பண்ணுது அப்படின்னா இன்னும் போக போக இது பயங்கரமாக டெவலப் தான் ஆகும். அது டெவலப் ஆக பார்த்தோம்னா அது கிரியேட் பண்ணக்கூடிய வீடியோ வந்து எது ஃபேக் எது ஒரிஜினலே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருக்கும். அப்படி பார்க்கும்போது ஃபியூச்சரோட மிகப்பெரிய ரிஸ்கே ஃபேக் விசஸ் ரியல் அப்படிங்கிறதா தான் இருக்க போகுது. அப்படியான சிச்சுவேஷன் வந்ததுக்கு அப்புறம் சைபர் அட்டாக்ஸ் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் ஏகப்பட்ட கிரைம்ஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி ஹிண்டன் எச்சரிக்கிறாரு. ஏஐலாம் வர்றதுக்கு முன்னாடி இப்பவே நம்ம பார்த்தோம்னா ஏகப்பட்ட அந்த சைபர் ஸ்கேம்ஸ், ஆன்லைன் ஸ்கேம்ஸ் அதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது. ஏஐயோட டெவலப்மெண்ட்ஸ் அதிகம் ஆக அது இன்னும் பல மடங்கு அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கிறதா தெரியுது. இது வரைக்கும் நான் சொன்ன விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் ஓவரா இருக்கு, இப்படிலாம் நடக்க வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுதுன்னா ஒரு ரெண்டு இன்சிடென்ட் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து ஹிந்தி பிக் பாஸ் இந்த வருஷத்தோட சீசன்ல வந்து ஏஐ வந்து ஒரு கண்டஸ்டன்டா பார்ட்டிசிபேட் பண்ண போகுது. பிக் பாஸ் ஹிந்தி சீசன் 19 வந்து அடுத்த மாசம் ஆகஸ்ட்ல தொடங்க போகுது. அதுல மொத்தம் 17 கண்டஸ்டன்ட்ஸ் கலந்துக்க போறாங்க. அதுல ஒரு கண்டஸ்டன்ட் ஹபுடு அப்படிங்கிற ஏஐ வந்து இறக்க போறாங்க. ஹபுடு அப்படின்றது வந்து ஒரு ஏஐ ரோபோ. அது சாதாரணமான ரோபோ கிடையாது, அல்டிமேட்டான பயங்கரமான ரோபோ. அதை பத்தி உலகம் முழுக்கவே நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்காங்க. அதை பத்தி நம்ம தனியாக இன்னொரு வீடியோல பார்ப்போம். பட் ஸ்டில் இப்போ நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா ஏஐ அப்படிங்கிறது ஹியூமன் கூட காம்படிட் பண்ணக்கூடிய ஒரு தனி ரோபோவா இந்த ஒரு பிக் பாஸ் சீசன்லேயே வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அதை தாண்டி என்ன மாதிரியான விஷயங்கள் வேணா நடக்கலாம் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகளை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்ததா ரெண்டாவது இன்சிடென்ட் வந்து ஒரு ஏஐ மாடலை பில்ட் பண்ண இன்ஜினியரையே அந்த ஏஐ வந்து பிளாக்மெயில் பண்ணியிருக்குது. நீங்கள் வந்து என்னை வந்து டீஆக்டிவேட் பண்ணவோ, டிஸ்ட்ரக்ட் பண்ணவோ, இல்லை வந்து ஷட் டவுன் பண்ணவோ ட்ரை பண்ணீங்கன்னா உங்களோட எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்லாம் வந்து நான் ரிவீல் பண்ணிடுவேன், எக்ஸ்போஸ் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி அவரே பிளாக்மெயில் பண்ணியிருக்குது. அந்த நியூஸுமே இப்போ பயங்கர வைரலாக போயிட்டு இருக்குது. இந்த ரெண்டு இன்சிடென்ட்லேருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஏஐ பற்றி நம்ம சொல்லிட்டு இருக்க விஷயங்கள் எதுவுமே கற்பனையானதோ மிகையானதோ
உண்மையானதோ கிடையாது. என்ன வேணா நடக்கலாம் அப்படிங்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் தான் இது எல்லாமே. ஸோ பொறுத்து இருந்து பார்ப்போம் ஏஐனால இன்னும் என்னென்ன நல்ல விஷயங்கள் நடக்க போகுது, என்னென்ன தீமைகள் வரப்போகுது அப்படிங்கிறதெல்லாம் பற்றி, ஏஐயோட இந்த அட்வான்ஸ்மெண்ட்ஸ் பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.